ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல சுவையான கேப்சிகம் சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷான ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்பயுமே நம்ம குடமிளகாவை யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம எதுவும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வச்சா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபியை செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது இந்த குடமிளகாவில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அதனால நம்ம உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி இந்த குடமிளகா வந்து நாங்கள் இதில் சட்னி செய்கிற ரெசிபியில் வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் போட்டிருக்க ரேஷியோலையும் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தாளிச்சு வந்து கடைசியில் அதில் கொட்டி அதை ஒரு சுற்றுனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு குடமிளகா எடுத்துக்கணும், 4 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வைக்கணும், ஒரு 4 பல்லு பூண்டு, 10 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துக்கணும். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கணும். பூண்டை வந்து வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் சேர்த்து வதக்கணும். அடுத்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தக்காளியையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவே குடமிளகா வந்து வதங்கிடும், அதனால் ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை. அடுத்து நம்ம வச்சுருக்க புளி தண்ணியையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு அதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததை வந்து ஒரு குட்டி பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ஐட்டம்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியில் நம்ம தாளித்ததை சேர்த்து ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து எடுத்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போ தாளித்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையோட நம்ம குடமிளகாய் சட்னியையும் சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் வந்து அந்த குடமிளகாய்க்குன்னு ஒரு தனியாக ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அது இந்த சட்னியில் அடிக்காது, ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.